3 குணத்தில் மனுஷன் சிக்கி தவிக்கிறான். அந்த குணத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கு. கண்டிப்பாக குணம் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது. இப்போ ரோஸ் இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது? கலர் இருக்குது, அப்புறம் அதில் வாசனை இருக்குது. இது ரெண்டுமே இல்லைன்னா அதை நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோமா? இப்போ ரோஸ் கலரில் இல்லை, அதோட வாசனையும் இல்லை. இல்லை சாமி தான் ரோஸ்ன்னு காமிச்சா என்னால் அதை உணர முடியுமா? அப்போ அந்த ரோஸுன்னு நான் உணரத்துக்கு அது கலரும் அந்த வாசனையை தான் உணர்த்துது. மல்லின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது, அதுக்கு ஒரு வண்ணம் இருக்குது. அப்போது வண்ணமும் ஒரு சுவாசம் அந்த நறுமணமும் அதோட குணத்தை நிர்ணயிக்கிற மாதிரி மனுஷனுக்கும் குணம் இருக்குது. என்னென்ன குணம்? ரஜோகுணம், தமோ குணம், சத்துவ குணம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரிலாம் இருப்பான்னு சொன்னாலும் கேட்காம போனால் அந்த மனுஷன் தமோ குணத்தில் இருக்கிறான். தானாகவும் ஒரு உள்ளே இருந்து ஒரு ஸ்பிரிட் இருக்காது. இதை செய்யலாம் அதை செய்யலான்னு எந்த வேகமும் எந்த வெளிப்பாடும் அவங்களுக்கு இருக்காது. அடுத்தவங்க சொன்னாலும் அதை அவங்களால செய்யவும் மாட்டாங்க. அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? தமோ குணத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. அவங்கள கீழே இருந்து மேலே கொண்டு வரவே முடியாது. அடுத்த குணம் ஒன்று இருக்குது, ரஜோகுணம். எல்லாம் நான் தான், என்னை விட்டா இந்த உலகத்தில் ஆளே கிடையாது, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாமே அப்படின்னு எல்லாத்துலேயும் முன்ன போய் நிற்க சொல்லும். எது வரைக்கும்? உதவாங்கிற வரைக்கும். உதவாங்கிற வரைக்கும் உதவாங்கினா தான் அதுக்கு புத்தி வரும். அப்போ நான் எங்கே போகுதுன்னா அந்த ரஜோ குணத்தை சேர்ந்தவங்க. அடுத்து இன்னொரு குணங்குது, சத்துவ குணம். சோம்பேறியாகவும் இல்லை, இந்த மாதிரி நானும் போகல, எப்பவுமே ஒரே நிதானத்தில் இருக்கிறான். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல், இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்டகரி எதுனா சத்துவ குணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு குணம் கெட்டதை மட்டும்தான் நினைக்கும், அந்த கெட்டதை விட்டு அதால் வெளியே வரவே முடியாது. வலிச்சுன்னு வந்து போட்டால் கூட அது திரும்ப எங்கே போகும்? பழைய இடத்துக்கே போகும். நாயை குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அது எங்கே போகணுமோ அங்கே தான் போகணுன்ற குணம் யாருக்கு இருக்கும்? தமோ குணம். அவங்கள இந்த உலகத்தில் யாராலையும் திருத்தவே முடியாது. திருத்த முடியுமா சாமி? வாய்ப்பே கிடையாது. ராமன் ஒரு சான்ஸ் கொடுக்குறான், டேய் நீ எல்லாத்தையும் தோத்துட்டு ஒரு கையோட நிற்கிறடா, இன்று போய் நாளை வான்னு ஒரு சான்ஸ் கொடுத்தான். திருந்த முடிஞ்சது அவனால்? திருந்த முடியலையா? நாளைக்கும் ஒரு விஷயம் பண்ணினே சாவறேன் அப்படின்னு முடிவு போட வந்துட்டு செத்து போயிட்டான். அந்த குணம் எதுன்னா, இது தவறு, இது நம்ம அழிவுக்கு வழிகாட்டோன்னு அவன் புத்தியில் உரைக்காம அதையே செஞ்சு அழிவான். அவன் தமோ குணத்தில் இருக்கிறவங்க, அவனை காப்பாற்றவே முடியாது. ரஜோ குணம் வேணும். எது வரைக்கும் வேணும்? ஐயா சொல்லுவார், நானுன்ற ஆணவம்னு கொஞ்சம் வேணும். உப்பு போட்டால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய சமையல்காரன் சமைச்சாலும் சுவை வரும். உப்பு போடாமல் நலபாகனே வந்தால் கூட சுவைன்றது தெரியாது. அப்போது சுவை எங்கே இருக்குது? உப்புல தான் இருக்குது, சாப்பாட்டில் இல்லை. ஆனால் அளவு மீறினா சாப்பாடு கெட்டுடும். நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆணவமும் அளவோடு இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, யாரோ வேலை இருக்கும், இல்லை நாளைக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பான் முதலாளி, நீ போகக்கூடாது, உனக்கு இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் பௌர்ணமிக்கு போயா இப்போ வந்திருக்காங்களே, காரணம் என்ன? அவங்களுக்குள்ள நல்ல வடிவத்தில் ஒரு ஆணவம் இருக்குது. நான் இன்னைக்கு போயாவம்பா, நீ வேலையெல்லாம் போனால் போகுது, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ பேர் இங்கே துணிஞ்சு வந்தவங்களாங்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்களுக்குள்ள அந்த ஆணவம் நல்ல விஷயத்துக்கு தூண்டுது. அப்போது ரஜோகுணம் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாக இருந்ததுன்னா சத்துவ குணத்தில் அப்போ தான் நிற்க முடியும். சத்துவ குணன்றது ஊரெல்லாம் உதைக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அந்த சத்துவ குணத்தை காப்பாற்றணும்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரஜோகுணம் வேணும். நான் நல்லவனாக இருக்கிறேன், ஒரு குடிகாரன் ஆடின்னு போகிறான், அவனை போய் ஏன்டா ஆடுறேன்னு யாரா போய் கேட்பாங்களா? கேட்கவே மாட்டான். ஏன்னா கேட்டான் உதைப்பான், பயம் இருக்குதுல்ல. ஆனால் நல்ல ஒழுங்காக தான் போவான். இவன் ஆடின்னு வந்து ஏன்டா என்ன இவனே கேட்பான். இடித்தவனே இவன் சம்மந்தப்பட்டவனே கேட்பான், ஏன் இழிச்சவன் வாயன் ஏமாந்தான். யாருக்கு பேர்? நல்லவனுக்கு பேர். அந்த நல்லவன்ற விஷயத்தை காப்பாற்றணும்னா கொஞ்சம் ரஜோகுணம் வேணும். அவன்கிட்ட போனால் உதவாங்குவேன், அவன்கிட்ட போனால் உதைப்பான்ற பயத்தை உருவாக்கணும். எதுக்கு? உதைக்கிறதுக்கு இல்லை, என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. நான் ஒரு செடி, இந்த செடியை காப்பாற்றணும், என்னை சுற்றி ஒரு வேலி வேணும். அந்த வேலி எதுனா தேவையான அளவுக்கு ரஜோகுணம் வேணும். எங்கே முறைக்கணுமோ அங்கே முறைச்சிக்கணும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும்,
யாருக்கிட்ட குழையணுமோ அங்கே குழைஞ்சிக்கணும். இல்லை இல்லை நான் ஆன்மீகவாதிங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பேனா, போதை தான் போடணும். என்கிட்ட இருக்கிற அந்த தன்மையை காப்பாற்றிக்கணும்னா எனக்கும் கொஞ்சம் ரஜோகுணம் வேணும். புரியுதுங்களா? அப்போது கொஞ்சமான அளவில் இருந்ததுன்னா அவங்க தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். சரிங்களா? முழுக்க முழுக்க சத்துவகுணம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு இந்த உலகமே தேவைப்படாது. சரிங்களா? அதுதான் சார் 3 குணத்தில் மனுஷன் நிற்கிறான். தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். இது இல்லாமல் மனுஷன் கிடையாது. கிட்ட வச்சு ஒரு குரு கிட்ட சீடன் எப்படி இருக்கணும்? அதான் கொஞ்ச நேரத்துக்கு கேட்டாங்க. பயத்தோட இருக்கணுமா இல்லை பக்தியோட இருக்கணும்? பயம் தேவையில்லை சாமி. பயம்ன்றது இங்கே தேவையே இல்லாத விஷயம். பக்தி தான் வேணும். எதுக்கு பயம் வரும்? ஒரு இருட்டில் ஒரு கயிறு இருக்குது, எனக்கு கண்ணு தெரியல, அது பாம்பா அது கயிறான்னு தெரியல, ஐயோ நீட்டாக இருக்குது, வளைஞ்சிருக்குது, அப்போ அது பாம்பாக தான் இருக்குன்றான். எப்போ தெரியுது? நான் இருட்டில் இருக்கும்போது தான் பயப்பட போகிறேன். வெளிச்சத்தில் இருந்தால் அடாது கயிறுப்பா அப்படின்ட்டு போயின்னு இருப்பேன். ஒரு குரு கூட நிற்கிற சீடன் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு பயன்றதே இருக்கக்கூடாது. பக்தி மட்டும்தான் வேணும். பயம் இங்கே தேவையில்லாத ஒன்று, தேவையே இல்லை. பயம் குருவையும் சீனையும் பிரித்து வைக்கும், பக்தி 2 பேரையும் ஒன்று சேர்க்கும். இவங்க 2 பேரும் என்னைக்கு ஒன்று சேர்றாங்களோ இறைவனும் சீடனும் ஒன்று சேர்ற நாள் வந்துடும். சரிங்களா? பயத்துக்கு வேலை இல்லை சாமி. பயன்றது அறியாமை இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். அறியாமைக்கு ஞானத்தில் வேலையே கிடையாது, அறிவுக்கு மட்டுமே வேலை. அறிவு உள்ளவனுக்கு பயன்றதே இல்லை. போகிற உயிர் முடிவாகி போச்சு, நான் போகிறேன்பா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. யாருக்கு மரண பயம் இல்லையோ அவனுக்கு அறியாமைன்றதே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இழுத்துன்னு இருக்கும், ஆனால் சாவை கண்டா பயம், ஐயோ செத்துருவணும்னு. வாழ்நாளெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, சரி போனா என்னன்னு யாருன்னா தைரியம் வருதா? வரலையே. அப்போ அறியாமையில் இருந்தால் பயத்தோடு வாழ்வாங்க. அறிவோடு இருக்கிற யாருக்கும் பயம்ன்றதே இருக்காது. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்குள்ள குருநாதர், என் கூட குருநாதர் இருக்கிறார், நான் ஏன் பயப்பண்ண இருப்பேன்? சரிங்களா? நல்ல சாமி, நன்றி. திருவள்ளூரின் பக்கத்திலே